ஹலோ ஆல், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த போலார் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து மாடுலஸ் ஆர்குமெண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் போட்டோம். அதோட கண்டினியூஷனாக இன்னும் கொஞ்சம் சில சம்ஸ் போட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லாம் பார்த்துட்டு அதுலேயும் சில சம்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ இந்த சம் நம்ம பார்க்கலாம். இஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 is equal to pi by 6, argument of z plus 1 is equal to 2 pi by 3, prove that modulus of z is equal to 1. எப்படி ஒரு கணக்கு கொடுத்த எப்படி போடுறது? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, let z is equal to x plus iy எடுத்துக்கிறேன், unknown நம்பர். ஓகே, இசட்டுக்கும் ஒன்னுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்குமெண்ட். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸோட இப்போ இசட்டுங்கிறது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஜாயின் பண்ணுறேன், ஆரிஜின்லேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணுறேன். இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு பேர். இப்போ எனக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் இசட் ஒன் வேணும்னு வச்சுக்கோங்க. இசட் மைனஸ் இசட் ஒன்னா இசட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது, இசட் ஒன்னுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் இசட் ஒன்னா ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, இசட்டையும் இசட் ஒன்னையும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய லைன். நல்லா பாருங்க, இசட்டையும் இசட் ஒன்னையும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய லைனானது ரியல் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன, இதுதான் இதோட அர்த்தம். ஸோ ஆர்குமெண்ட் இதை தீட்டா ஒன் நேம் பண்ணிட்டானா, ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் இசட் ஒன் இஸ் நத்திங் பட் தி ஆங்கிள் made by the line joining z and z1 with the real axis in என்ன direction? Positive direction. அதை நான் என்ன பண்ணுறேன்னா தீட்டா ஒன் மீன் பண்ணுறேன். இஸ் இட் கிளியர்? ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பை பை சிக்ஸ்னு என்ன அர்த்தம்? இசட்டுக்கும் ஒன்னுங்கிற நம்பருக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள், அதாவது இசட்டையும் ஒன்னையும், அதாவது ஒன்றுன்னா என்ன அர்த்தம்? 1 + 0i அர்த்தம். இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஒன்னுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய லைனில் ரியல் ஆக்சிஸோட ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் இஸ் பை பை 6. இந்த இடத்துல மீனிங் என்ன? இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஒன்னுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நடுவில், தட் இஸ் -1. இது எப்படி எழுதிக்கணும்? இசட் மைனஸ் ஆஃப் -1 மாற்றிக்கணும். இசட் மைனஸ் ஆஃப் -1 எடுத்துக்கணும். அப்போ இசட்டுக்கும் -1க்கும் நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ரெண்டு இசட்டையும் -1ஐயும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைனும் ரியல் ஆக்சிஸும் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆர்குமெண்ட் ஆஃப் z + 1. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, z is equal to x plus iy கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இங்கே பை பை 6, இங்கே 2 pi by 3. நான் இந்த சம்ம எப்படி பண்ணலான்னா, இதுக்கு தனியாக ஆர்குமெண்ட் எடுத்துட்டு இதுக்கு தனியாக ஆர்குமெண்ட் எடுத்துட்டு போடுறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் இப்போ சொல்லித்தர போகிறேன். 2 pi by 3, பை பை 3னா உங்களுக்கு 16 தெரியும், 2 times pi by 3 அப்போ 120 தெரியும். கிளியர்? இங்கே பை பை 6, பை பை 6னா உங்களுக்கு என்ன தெரியும்னா 30 டிகிரின்னு தெரியும். அப்போ 120 டிகிரி மைனஸ் 30 டிகிரி பண்ணால் நமக்கு 90 டிகிரின்னு வரும். ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். z is equal to x plus iy. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 1 ரெண்டு மெத்தட்லையும் வேணாலும் போட்டு காமிக்கிறேன். மெத்தட் 1, ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 1 ஈக்குவல் டு 2 pi by 3 அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 pi by 3 மைனஸ் பை பை 6ன்னு கிடைக்கும். இது பார்க்க எப்படி இருக்கு? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 1 by z minus 1. இஸ் இட் கிளியர் நோ? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. இப்போ பாருங்க, பை பை 3னா 60 டிகிரி, 2 times 60 டிகிரினா 120 டிகிரி மைனஸ் 30 டிகிரி, 120 மைனஸ் 30 இஸ் 90 டிகிரி. 90 டிகிரி நான் எப்படி எழுதலாம்? பை பை 2. இதில் ஒரு டவுட் இல்லையே? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் இதைத்தான் இப்படி எழுதுறேன், ஆர் இதை இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதை சொல்கிறதுக்காண்டி இந்த பார்ட் எடுத்துட்டேன். இப்படி நம்ம கணக்கை போடுவோம். அதுக்கு பதிலாக நான் இந்த மாடலே போடுறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? x plus iy plus 1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக x plus iy மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 pi by 3 மைனஸ் பை பை 6 என்னது? பை பை 2. இதோட பார்ட்டு தான் இப்படி இருக்குங்கிறதுக்காண்டி காமிக்கிறேன் நான். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் ரியலை எழுதிக்கிறேன், x plus 1 plus iy
minus argument of x minus 1 plus iy equal to pi by 2. Is it clear? So argument na meaning enna? Tan inverse ஒரு principal value மட்டும் எடுத்துக்கிறேன். Tan inverse y by x. y by real part is x plus 1 minus tan inverse imaginary part is y, real part is x minus 1 equal to pi by 2. Is it clear? இதை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க யூஸிங் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்? tan inverse x minus tan inverse y. tan inverse x minus tan inverse y. அதோட ஃபார்முலா என்னன்னா tan inverse x minus y by 1 plus xy. இந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? tan inverse xக்கு பதிலாக இது இருக்குது, yக்கு பதிலாக இது இருக்குது. அப்படியே இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இதில். tan inverse xக்கு பதிலாக y by x plus 1 minus y by x minus 1 by 1. 1க்கு பதிலாக 1, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன இருக்குது? y by x plus 1 into yக்கு பதிலாக y by x minus 1 க்ளோஸ் பண்ணிடுறேன், ஃபுல் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன், ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன இருக்குது? pi by 2. ஸோ ஐ எம் பிரிங்கிங் திஸ் tan inverse that side. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? y by x plus 1 y by x plus 1 minus y by x minus 1 by 1 plus y by x plus 1 into y by x minus 1 equal to உங்களுக்கு என்னவா மாறும்? tan pi by 2 அர்த்தம். இந்த tan inverse இந்த பக்கம் வரும்போது tan inverse இங்கே வருது. ஸோ inverse function says the angle in the tan inverse of one value equal to pi by 2. That is tan pi by 2 equal to this value. ஸோ உங்களுக்கு இந்த value equal to tan pi by 2 ஆயிடும். tan pi by 2 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், which is not defined or denominator part is equal to 0 ஆயிடும். ஸோ if tan pi by 2 னா infinity, infinity என்ன வரும்? Any number divided by 0 is infinity. அந்த லாஜிக்கில் therefore denominator is equal to என்னவா மாறும்? 0 ஆயிடும். Here what is denominator? 1 plus y by x plus 1 into y by x minus 1 equal to 0. Just I am taking LCM. X plus 1 into x minus 1. இப்போ என்ன வரும்னா x plus 1 into x minus 1 plus 1 கீழே ஒன்றுமே இல்லை, அதனால் x plus 1 into x minus 1 ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, டினாமினேட்டரில் x plus 1 into x minus 1 உங்களுக்கு இருக்குது, அதனால் நியூமரேட்டரில் என்ன ஆகும்னா y square equal to 0. இந்த பார்ட் அப்படியே இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ நியூமரேட்டர் எப்படி இருக்குன்னா x plus 1 into x minus 1 becomes x square minus 1 plus y square equal to 0. இதை நான் எப்படி எழுதுறேன்னா x square plus y square is equal to 1 ஆகிடும். x square plus y squareனா என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயருங்கிறது உங்களுக்கு என்னவா மாடும்? 1 ஆகிடும். therefore மாடுலஸ் ஆஃப் z என்னவா இருக்கும்? 1. ஆல்ரெடி you know that மாடுலஸ் ஆஃப் z is equal to root of x square plus y square உங்களுக்கு தெரியும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் z square is equal to 1. therefore மாடுலஸ் ஆஃப் z is equal to 1. is it clear? போலார் ஃபார்ம் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம். அது எப்படி வந்து ஆர்குமெண்ட்டு அண்டு மாடுலர் ஆப்ரேஷன்லாம் பார்த்தோம். அதில் நிறைய சம்ஸ் எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஆர்குமெண்ட் பார்க்கணும்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் வழியாக ரியல் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2 பார்த்தோம். அதில் வந்து சில சம்ஸையும் நம்ம போட்டு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளிஃபை பண்ணணும். பவரில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு √3 + i the whole power 5, 1 + i the whole power 9. இப்போ 1 + i னா போலார் ஃபார்மில் ஈஸியாக மாற்றிடலாம். அதே நேரம் 1 + i the whole power 9 அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்தது சில ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு இப்போ புதுசாக நம்ம ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். தட் தியரம் இஸ் கால்ட் அஸ் டி மார்வியஸ் தியரம். ஹவு வி ஆர் அப்ளைங் டி மார்வியஸ் தியரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ டு சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் and to find the solution of equations,
we are going to apply one theorem called as De Moivre's theorem. அந்த De Moivre's theorem என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். அது எப்படி வந்ததுங்கிறத ஒரு ரஃபாக சொல்கிறேன். அதான் De Moivre's theorem என்ன சொல்கிறதுன்னா cos theta plus I sin theta the whole power n for all n belongs to integer-ஆக இருந்தால் இதை எப்படி எழுதலாம்னா cos n theta plus I sin n theta. ஆக்சுவலாக இதுக்கு ப்ரூஃப் வந்து எதில் வரும்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க, அது வழியாக வரும். இப்போ நான் ப்ரூஃபுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கல, கான்செப்ட் பார்ட் தியரத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரூஃப் இன்னொரு கிளாஸில் நான் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், De Moivre's தியரத்தோட ப்ரூஃபை. இதை வந்து சின்ன சிம்பிளாக நான் ஒரு உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி கொடுக்குற ப்ரூஃபை வந்து நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு cos theta ப்ளஸ் I sin thetaவை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா e பவர் I thetaன்னு எழுதலான்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா let us take cos theta 1 plus I sin theta 1 into cos theta 2 plus I sin theta 2 into etc. cos theta n plus I sin theta n. என்ன பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 எக்ஸெட்ரா zn எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை நான் எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம், e பவர் I theta 1 into e பவர் I theta 2 into e பவர் I theta 3 எக்ஸெட்ரா e பவர் I theta n அப்படின்னு எழுதலாமா. ஸோ இங்கே பேஸ் எல்லாமே ஈயாக இருக்கிறதுனால இதை நான் எப்படி எழுதலான்னா e பவர் ஐயை காமன் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், theta 1 plus theta 2 plus theta 3 எக்ஸெட்ரா theta n மாறும். இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன, இஸ் ஈக்குவல் டு e பவர் I theta. e பவர் I thetaனாலே cos theta plus I sin theta. இங்கே e பவர் I sum of all the arguments-ஆக இருக்கு. அப்போ என்ன ஆகும், cos theta 1 plus theta 2 plus theta 3 எக்ஸெட்ரா theta n plus I sin theta 1 plus theta 2 plus theta 3 plus etc. theta n. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்மாக தான் இதை கொண்டு வரேன். இப்போ பாருங்களேன், theta 1 theta 2 theta 3 டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், theta 1 theta 2 theta 3 ஆல் ஆர் ஈக்குவல் டு தீட்டாவாக இருந்தால் என்ன ஆகும், theta plus theta plus theta plus thetaனே வரும். See here, cos theta plus I sin theta, cos theta plus I sin theta, etc. cos theta plus I sin theta வரும். So, e power I theta, e power I theta, e power I theta n டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிற மாதிரி வரும். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும், theta plus theta plus theta plus theta எத்தனை டைம்ஸ் வரும், n டைம்ஸ் வரும். அப்போ இங்கே என்னவா மாறுதுன்னா cos theta plus theta plus theta plus n டைம்ஸ்னா cos n theta plus I sin n thetaவா மாறும். எப்போ, if theta 1 is equal to theta 2 equal to etc. theta n எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, தீட்டாக்கு ஈக்குவலாக இருந்தால் என்ன ஃபார்ம். ஸோ cos theta plus I sin theta, cos theta plus I sin theta, we are multiplying it for n times. அப்போ your answer is cos n theta plus I sin theta for all n belongs to integer z. Is it clear now? இப்போ இதோட கொராலரியை கொஞ்சம் பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். அந்த cos theta plus I sin theta the whole power n equal to cos n theta plus I sin n thetaன்னு பார்த்துருக்கோம். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்டை நான் டிரைவ் பண்ணுறேன். cos theta minus I sin theta the whole power n என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ரிசல்ட் என்னன்னு இப்போ செக் பண்ணலாம். cos theta minus I sin theta the whole power n எப்படி எழுதலாம், cos minus theta plus I sin minus theta the whole power n எழுதலாமா. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ்ல வந்தால் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ cos மைனஸ் தீட்டா இது பார்க்க எப்படி இருக்குது, cos தீட்டா, இதை வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டா 1 வச்சுக்கோங்களேன், cos தீட்டா 1 ப்ளஸ் I sin தீட்டா 1 the whole power n மாடலே இருக்கா. அப்போ என்ன உள்ளே கொண்டு வந்துடலாமா போன ரிசல்ட் படி. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், அதுக்கு cos தீட்டா மைனஸ் I sin தீட்டா the whole power என்னோட ஆன்சர் cos, இங்கே சிம்பிளை பண்ணிட்டாங்க ஆன்சர் எழுதுகிறேன், cos minus n theta plus I sin minus n theta no. இப்போ என்ன ஆகும், cos of minus theta is cos theta. அப்போ cos n theta.
சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா, அதனால் மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும்னா காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். கிளியர் ஆகிட்டா? அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரிசல்ட். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் மைனஸ் என் என்னவா இருக்கும்? மைனஸ் என் என்னவா இருக்கும்? இதை நான் வந்து இந்த மாதிரி போடுறதுக்குள்ள வேறு மாடலையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி வேணாலும் இதுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை கேன் வி ரைட் இட் அஸ் இ பவர் ஐ தீட்டா. கரெக்டாக? த ஹோல் பவர் மைனஸ் என்னன்னு வருமா? இஸ் இட் கிளியர்? இதை நான் எப்படி சொல்லலாம்? இ பவர், நல்லா பாருங்கள், இ பவர் மைனஸ் ஐ தீட்டா த ஹோல் பவர் என்னன்னு சொல்லலாமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என். am I correct? இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. ஸோ அதே மாதிரி தான் இது என்னவா மாறுதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இஸ் இட் கிளியர்? நவ் கமிங் டு தி fourth result, third result. Cos theta minus I sin theta the whole power minus n. இதுக்கு எப்படி ஆன்சர் போடுறது? இந்த இ பவரில் எழுதினா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால அந்த மெத்தடை சொல்கிறேன். இது எப்படி எழுதலாம்னா இ பவர் மைனஸ் ஐ தீட்டா த ஹோல் பவர் மைனஸ் என் சொல்லலாமா? இந்த மைனஸை மட்டும் உள்ளே கொண்டுறேன். அப்போ இ பவர் ஐ தீட்டா த ஹோல் பவர் என்னன்னு சொல்லலாமா? ஸோ இ பவர் ஐ தீட்டா த ஹோல் பவர் என்ன அர்த்தம்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என்னன்னு மாறுமா? இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட டிமாவியஸ் தியரமாக இருந்தது, விச் இஸ் நத்திங் பட் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா ஃபார் ஆல் கீப் இட் நியர் மைண்ட் n பிலாங்ஸ் டு Z. ஸோ இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்று இ மாடலில் கொண்டு போகலாம் ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா சி ஹியர், இங்கேயும் பாசிட்டிவ் அங்கேயும் பாசிட்டிவாக இருந்தால் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு வரும். கிளியராக இருக்கா? ஆனால் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் காஸ், செகண்ட் இஸ் சைன், கீப் இட் நியர் மைண்ட். சைன் காசுன்றதா பண்ணக்கூடாது. டிமாவியஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இ பவர் ஐ தீட்டா. இ பவர் ஐ தீட்டா, இ பவர் ஐ தீட்டான்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தானே ஒழிய சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா கிடையாது. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, இந்த ஹோல் பவர் என்ன, இந்த எண்ணெய் உள்ளே கொண்டு வந்துடுறேன். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ஓகே, இப்போ பாருங்கள் செகண்ட் ரிசல்ட்டில் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. பவரில் ப்ளஸ்ஸு உள்ளே இருக்கிற டேர்மில் ரெண்டு டேர்ம் சப்ராக்ஷனாக இருந்ததுன்னா யூ ஆர் கெட்டிங் மைனஸ் சைன். அதே மாதிரி பாருங்களேன், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ எனி ஒன் ஆஃப் த சைன் இஸ் நெகட்டிவாக இருந்தால் மிடில் இஸ் நெகட்டிவ். இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ், அதனால் மிடில் இஸ் நெகட்டிவ். இங்கே பாருங்களேன், இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ். ஸோ யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். இங்கேயும் பாசிட்டிவ், மேலே பவர்லேயும் பாசிட்டிவாக இருந்தால் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரிசல்ட் பார்க்கலாம். சப்போஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா த ஹோல் பவர் என்ன இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா என்ன உள்ளே கொண்டு வரணும், சைன் என் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் என் தீட்டான்னு மறந்து போய் இதை நீங்கள் போட்டுறாதீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு காசுக்கு நான் எப்படியா கொண்டு வரணும். ஸோ இதை எப்படியெல்லாம் எழுதலாங்கிறதுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காசு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐயை வெளியில் எடுத்துறேன். அப்போ ஐயை வெளியில் எடுத்தால் என்ன ஆகிடும், திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஐ இன்டூ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என். கரெக்டானு செக் பண்ணுங்கள். பாருங்களேன், ஐ இன்ட்டு காஸ் தீட்டா, ஐ காஸ் தீட்டா வந்துருச்சா? அடுத்தது ஐ இன்ட்டு ஐயை வெளியில் எடுத்துடுறேன், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என். கரெக்டாக ரீசெக் பண்ணிக்கலாம். ஐ இன்ட்டு காஸ் தீட்டா, ஐ காஸ் தீட்டா கிளியர். ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் இஸ் மைனஸ் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இருக்க த ஹோல் பவர் என். ஹோல் பவர் என் போட்டாச்சு. இதை நான் எப்படி பிரிக்கிறேன், ஏபி த ஹோல் பவர் என். அப்போ எப்படி எழுதலாம், ஐ பவர் என் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என். இஸ் இட் கிளியர்? ஐ பவர் என் அப்படியே இருக்கட்டும். இது நமக்கு பாருங்களேன், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தானே, காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என்ன எப்படி எழுதுவோம், காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டான்னு எழுதுறோமா?
அப்போ இது என்னவாமான்னா cos n theta minus I sin n theta. Is it clear? இது ஒரு மெத்தட். Therefore, sin theta plus I cos theta the whole power n equal to I power n cos n theta minus I sin n theta. This is one of the representation of sin theta plus I cos theta the whole power n. நமக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அதை கொண்டுடலாம். என்ன மாதிரி, அதாவது if you think in a different way you will get the answer in differently but the answers are same. See here sin theta sin theta cos theta மாத்திரம் அவ்வளவுதானே. அப்ப நான் இது என்ன பண்றேன், சைனை வந்து காசா மாத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும். cos of 90 minus theta ன்னு சொல்லலாமா, இதே இது sin theta plus I cos theta வை எடுத்துக்கிறேன். அது எப்படி இதெல்லாம் sin theta cos of 90 minus theta ன்னு சொல்லலாமா, plus I கையின்னு இருக்கட்டும். cos theta வை sin of 90 minus theta ன்னு சொல்லலாமா, 90 degree is our pi by 2. கிளியரா? சரி, இப்போ என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் cos of one angle plus I sin of one angle இருக்கு. அப்படி இருந்தால் the whole power n வேணும். Now I want to find out sin theta plus I cos theta the whole power n வேணும். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், cos pi by 2 minus theta plus I sin pi by 2 minus theta the whole power n சொல்லலாமா, which is equal to cos n times pi by 2 minus theta because it is an angle. theta 1 இதுக்கு நேம் பண்ணிக்கிறேன். அப்போ n theta 1 plus I sin n theta 1. clear? இதையே வேற எப்படி எழுதலாம்னா r e power I n of pi by 2 minus theta. clear now? ஸோ இந்த 4 ரிசல்ட்டையும் கொஞ்சம் படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து சம்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், டிமாவியஸ் தியரத்தை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கு. இப்போ cos 3 theta plus I sin 3 theta the whole power 7, cos 5 theta minus I sin 5 theta the whole power minus 9, cos 2 theta minus I sin 2 theta the whole power 4, cos 6 theta plus I sin 6 theta the whole power minus 6. நல்லா கவனிங்க, here all the sums are having modulus 1. இங்கேயும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது modulus 1 modulus 1 modulus 1 modulus 1. ஓகே, ஆர்குமெண்ட்னு பார்க்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஆர்குமெண்ட்டை சொல்கிறேன். இங்கே 3 theta, இங்கே 5 theta கிடையாது, மைனஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே 2 theta கிடையாது, மைனஸ் இருக்குது ஆர்குமெண்ட்டு. இங்கே வந்து 6 theta. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த கணக்கை எப்படி போடுறது, இதை வந்து நம்ம வந்து அப்படியே பவரை உள்ளே கொண்டு வரதுக்குள்ள நான் என்ன செய்கிறேன்னா யூலர்ஸ் தியரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த கணக்கை எப்படி போடுறேன்னு பாருங்க. இதை e பவர் I 3 theta the whole power 7 எழுதலாமா, கரெக்ட்? இது எப்படி எழுதலாம்னா e பவர் மைனஸ் I 5 theta the whole power minus 9 எழுதலாமா. இந்த மாதிரி எழுதினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எப்படி எழுதுறேன்னா, ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன், நடுவில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால e பவர் மைனஸ் I 5 theta, பவரை நான் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இங்கே வாங்க, இது எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். e பவர் மைனஸ் I 2 theta the whole power 4. இது எப்படி சொல்லலாம், e பவர் I 6 theta the whole power, this is minus 6, so minus 6. okay, so I am writing this as e power I 7 3s are 21 theta into e power 9 5s are 45 minus into minus plus I 45 theta. clear? by e power minus 4 2s are I 8 theta into e power minus I 36 theta. clear now? இதில் ஒரு டவுட் இல்லையே. ஸோ இந்த கொஷின் என்னது, சிம்பிளிஃபை. ஸோ இது என்ன இதெல்லாம், இது பார்க்க எப்படி இருக்குன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n பை a பவர் p a பவர் q. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். a பவர் m இன்ட்டு a பவர் n பை a பவர் p இன்ட்டு a பவர் q எப்படி எழுதுறான்னா a பவர் m ப்ளஸ் n மேலே
மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூன்னு போடுவோம், மைனஸ் பி மைனஸ் கியூன்னு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை பண்ணுறேன். இ இஸ் த பேஸ். பவரில் பாருங்கள், ஐ எல்லாத்துலேயுமே இருக்கிறனால ஐயை வெளியில் எடுத்துடுறேன். 21 தீட்டா ப்ளஸ் 45 தீட்டா, 45 தீட்டா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் என் ஏ பவர் எம் ப்ளஸ் என் முடிச்சிட்டேன். ஐயா காமன் பண்ணிட்டேன். பை வேணா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதை தனியாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு கூட போகலாம், இல்லாட்டி டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். இங்கே மைனஸ் மேலே வரும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் 8 தீட்டான்னு வரும். இங்கே மைனஸ் மேலே வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் 36 தீட்டான்னு. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இ பவர் ஐ தீட்டாவையும் வெளியில் எடுத்துடுறேன். 21 ப்ளஸ் 45 ப்ளஸ் 8 ப்ளஸ் 36 110 which is equal to e power I 110 theta. இதை போலார் ஃபார்மில் எப்படி எழுதுவீங்க, cos 110 theta plus I sin 110 theta. இதையே வேற எப்படி எழுதலாம், cos theta plus I sin theta the whole power 110 கூட எழுதலாம். பட் திஸ் இஸ் தி கரெக்ட் போலார் ஃபார்ம். இப்படியே எழுதலாம். இதை விட இதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ இதோடய நீங்கள் என்ன செய்யலாம்னா நிறுத்திக்கலாம். இஸ் இட் கிளியர்? இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்முக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா பாடமும் புரியணும். இந்த மீன் டைம் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே எல்லா இடத்துலையும் பாருங்க தீட்டா 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 தான் எடுத்திருக்கேன். 3 தீட்டா 5 தீட்டா 2 தீட்டா 6 தீட்டா. ஆனால் இங்கே பாருங்களேன், மேலே இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துட்டு இருக்கேன், கீழே இருக்கிற ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துட்டு இருக்கேன். அர்த்தம் புரியுதா? இப்போ தீட்டா 30 டிகிரினா 3 டைம்ஸ் 30, இங்கே 5 டைம்ஸ் 30 அப்படிதான் வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆல்ஃபாங்கிறது 30 டிகிரி இருக்கலாம், பீட்டாங்கிறது 60 டிகிரி இருக்கலாம். ஸோ இது வேற இது வேற, இந்த சம் வேற, இந்த ரெண்டு சம்முக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ என்னோட ஸ்டேட் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா காஸ் ப்ளஸ் ஐ சைன் இருக்கணும். டினாமினேட்டர் கரெக்டாக இருக்குது, ஆனால் நியூமரேட்டர் கரெக்டாக இல்லை. அப்போ நான் உடனே என்ன பண்ணணும், நியூமரேட்டர் நான் முதல்ல மாற்றணும். எப்படி மாற்றுவேன், சைன் காசுன்னு இருந்தால் பண்ண முடியாது. இப்போ 2 மாடலில் மாற்றலான் இருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிடுறேன், திருப்பி ஒரு தடவை. சைன் காசை வந்து ஐயை வெளியில் எடுத்து பண்ணலாம், ஆங்கிளையும் மாற்றலாம். பட் இதில் எது சேஃபான மெத்தட் என்னென்னா ஐயை வெளியில் எடுக்கிறது. இந்த கணக்கு ஐயை வெளியில் எடுத்தாலே போதும். 5/2 வழியாக போடணும்னு அவசியம் இல்லை. போடணும்னாலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த மாடலே நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆகும், ஐயை நான் வெளியில் எடுக்கிறேன். சைன் 3 ஆல்ஃபாங்கிறது காஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா. கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. த ஹோல் பவர் மைனஸ் 5. ஒரு தடவை கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஐ இன்ட்டு காஸ் 3 ஆல்ஃபா ஐ காஸ் 3 ஆல்ஃபா, ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் இஸ் -1, இங்கே ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ். ஸோ இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். சைன் காஸ் அப்படின்னு இருந்தாலே காசு ஐ சைன் மாற்றிக்கிறேன். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கிறேன், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். வெளியில் ஐயை கொண்டு வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் இட் கிளியர்? பை டினாமினேட்டர் ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். காஸ் 4 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 4 பீட்டா த ஹோல் பவர் 7. Is it clear? So now coming to the next step, -5 ab the whole power n. So என்ன பண்ணுவேன், I பவர் -5. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இ மாடலுக்கு வந்துடுறேன். இ பவர் இதை எப்படி எழுதலாம், இ மைனஸ், ஏன்னா மிடில் மைனஸுக்கா மைனஸ் ஐ 3 ஆல்ஃபா. நம்ம எழுதும்போது சில சமயம் ஐ போட மறந்துடுவோம். ஐ மறந்துடாமல் போடணும். பி கேர்ஃபுல். I 3 alpha the whole power -5 whole thing divided by இது எப்படி எழுதலாம், e power I 4 beta the whole power 7. Is it clear? Okay. I power -5, I power -5 ன்னு அர்த்தம் 1 by I power 5 ன்னு அர்த்தம். கரெக்டா? I power 5 னா உங்களுக்கு I power 4 1ன்னு தெரியும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 by I அப்படின்னு எழுதலாம். 1 by ஐனா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மேலே இங்கேயும் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஐ பை ஐ ஸ்கொயர் இஸ் -1 which is equal to -i. கிளியர்னா? ஸோ இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே வச்சுட்டுலாம்.
ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/i is equal to minus I. ஓகே, இன்னொன்று சொல்லியிருக்கேன். if modulus of z is equal to 1, இந்த லாஜிக் வழியாக போகணும். எப்படி வேணாலும் நம்ம திங்க் பண்ணிட்டே போகணும். மேக்ஸை பொறுத்த மட்டும் இந்த கணக்கை பார்த்தா இப்படி தான் போடணும், இந்த மாதிரி சம்மந்தானா இதை வெளியில் எடுக்கணும், அந்த மாதிரி சம்மந்தானா அதை நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க செம்ம. ஸோ இந்த கணக்கை பார்க்கும்போது அதுக்குள்ளே நுழையும் போது என்னென்ன ட்ரிக்கெல்லாம் உங்கள் மைண்டில் தோன்றதோ அத்தனையும் திங்க் பண்ணி பார்க்கணும். எப்படி வேணால் நீங்கள் உள்ளே போகலாங்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஸோ ஒன்று நம்ம எப்பயும் போடக்கூடிய நார்மல் ப்ரொசீஜர். இன்னொரு ப்ரொசீஜர், இஃப் மாடுலஸ் ஆஃப் z is equal to 1, then 1/z bar is equal to 1/zன்னு ஒரு லாஜிக் படிச்சிருக்கோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் i உங்களுக்கு என்ன 1, அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும் 1/i ஈக்குவல் டு z பார், ஐயோட பார் என்ன -i. அந்த லாஜிக் வழியாக வரலாம். ஓகே, ஸோ i பவர் -i எனக்கு -5 என்னன்னு கிடைச்சாச்சு, -iன்னு கிடைச்சிருச்சு. கிளியர்? இங்கே வாங்க, e பவர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 5s are 15, i 15 ஆல்ஃபா பை e பவர் i 4 7s are 28 பீட்டா. கிளியர்னா? சரி, இப்போ இந்த சமுக்கு என்ன வித்தியாசம்னா இங்கே எல்லாமே தீட்டா. ஸோ எல்லா தீட்டாவே என்னால் ஆட் பண்ண முடியும். இங்கே மேலே ஆல்ஃபா கீழே பீட்டா. நீங்கள் மறந்து போய் என்ன பண்ணக்கூடாது, சப்ராக்டோ இதை பண்ணக்கூடாது. -i நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா e பவர் i காமனாக எடுத்துடுறேன். இப்போ பேலன்ஸ் எங்கே என்ன இருக்குது, 15 ஆல்ஃபா a பவர் m பை a பவர் n. அப்போ a பவர் m மைனஸ் n -28 பீட்டான்னு வரும். நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா 15 - 28 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாலாம் போட்டக்கூடாது. பி கேர்ஃபுல். 15 ஆல்ஃபா -28 பீட்டா. இங்கே என்ன பண்ணோம், 21 தீட்டா, 45 தீட்டா, 8 தீட்டா, 36 தீட்டா எல்லாமே தீட்டாவில் இருக்குது. சப்போஸ் இந்த கணக்கு எல்லாம் தீட்டாவில் இல்லாமல் இங்கே ஆல்ஃபா, இங்கே பீட்டா, இங்கே காமா, இங்கே வேறு ஏதாவது தீட்டா 1 இல்லாட்டி வேறு ஏதாவது ஆங்கிள் இருந்தானா என்ன செய்யணும், இப்படி ஆட் பண்ணி மொத்தமாக 110 போட முடியாது. 21 ஆல்ஃபா, 45 பீட்டா, 8 காமா, 36 தீட்டா 1 அப்படின்னு தான் எழுத முடியுமே. நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டக்கூடாது. இஃப் ஆங்கிள்ஸ் ஆர் சேம் யூ கேன் ஈஸிலி ஆட். ஸோ -i இன்ட்டு e பவர் i இன்ட்டு 15 ஆல்ஃபா மைனஸ் 28 பீட்டா. இதை நான் எந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திரேன், போலார் ஃபார்முக்கு மாத்திரதா இருந்தால் -i. இது எப்படி ஆகும், காஸ் ஆஃப் 15 ஆல்ஃபா மைனஸ் 28 பீட்டா பிளஸ் i சைன் 15 ஆல்ஃபா மைனஸ் 28 பீட்டா. இஸ் இட் கிளியர்? அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த -i உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்க -i, இங்கே ஒரு i இன்ட்டு i ஸ்கொயர். i ஸ்கொயர் என்ன -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ உங்களுக்கு முதல்ல என்ன வரும், 15 ஆல்ஃபா மைனஸ் 28 பீட்டா மைனஸ் i இன்ட்டு காஸ் ஆஃப் 15 alpha minus 28 beta. Is it clear? So this is the value of this. So the question is simplify this part. So பாருங்களேன், இந்த டிமாவியஸ் தியரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய போலார் ஃபார்மில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை யூலஸ் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லை மிஸ் நான் வந்து போலார் ஃபார்ம்லேயே நான் வச்சுக்கிறேன், அப்படியே நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், காஸ் 21 தீட்டா அப்படின்னு கொண்டுடலாமா, தாராளமாக கொண்டுடலாம். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பெருசாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் சிம்பிளிஃபைடாக எழுதுறதுக்கான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். இஸ் இட் கிளியர் நவ்? Do these exercise questions and the answer will be discussed in next class.